Hi everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 2013. ஸோ இந்த ஆக்ட் வந்த இயர் பார்த்தோம்னா 2013. ஸோ ரீசெண்டா வந்த ஆக்ட் பென்ஷன் அண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இதுல இன்ட்ரோடக்ஷன். ஸோ பென்ஷன் ஃபண்ட் பத்தி நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம், ஒரு ஃபேக்டரியில ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா ஆஃப்டர் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா நீ கேள்விப்பட்டிருப்ப எனக்கு மந்த்லி பென்ஷன் வருது. ஸோ நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட அம்மா அப்பா அவங்களாம் அவங்களோட ஆஃப்டர் தேர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தேர் எலிஜிபிள் டு ரிசீவ் தேர் பென்ஷன் ஃபண்ட். ஓகேயா? ஸோ இந்த பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எம்ப்ளாயினுடைய பெனிஃபிட்காக இப்போ வந்து அவங்க ஒர்க்ல போயிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சேலரி வரும். ஓகே, அவங்க வந்து ஃபேமிலி சமாளிச்சுப்பாங்க. சப்போஸ் அவங்க வந்து ஒரு சூப்பர் அனிவேஷன்னாலயோ இல்ல அவங்களோட ஏஜ் பார்னாலயோ இல்ல ஒரு என்ன சொல்றது ரெசிக்னேஷன் மூலியமோ அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க ஜாப்ல இருந்து. ஸோ ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மந்த்லி மந்த்லி சம்திங் எதனாவது ஒரு கமிட்மெண்ட் வேணும் இல்லையா? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் வேணும். ஓகே, ஸோ அந்த பெனிஃபிட்டை அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா கொடுக்கறதுக்கு ஸோ அட் த டைம் ஆஃப் தேர் எம்ப்ளாய்மெண்ட் அப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து சர்டன் பெர்சன்டேஜ் வந்து இவங்களோட சேலரியில இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். எம்ப்ளாயரும் பண்ணணும், எம்ப்ளாயியும் தன்னுடைய சேலரியில இருந்து பண்ணணும். எம்ப்ளாயர் ஆல்சோ தன்னோட சேலரியில இருந்து இவ்வளவு பெர்சன்டேஜஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயினுடைய வெல்ஃபேருக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அப்ப இந்த அமௌண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம நேஷனல் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியினுடைய ஒரு சர்டைன் அக்கௌண்ட்ல பென்ஷன் ஃபண்ட் அக்கௌண்ட்ல போய் என்ன ஆகும் அப்படின்னா கிரெடிட் ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து மந்த்லி மந்த்லி அந்த அமௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்டும் அக்ரூ ஆகும். ஸோ அட் லாஸ்ட் after the number of years or after our retirement with the compound interest principal amount அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து மந்த்லி மந்த்லி நமக்கு வந்து ஒரு டியூ அமௌண்ட் மாதிரி வரும். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா எம்ப்ளாயினுடைய ஃபியூச்சர் பெனிஃபிட்காக வந்த ஒன் ஆஃப் தி கான்செப்ட். ஓகே, ஸோ we will move into the chapter. So short title, extent and commencement. This act may be called the Pension Fund Regulatory and Development Authority Act. இந்த ஆக்ட் நம்ம என்ன சொல்லணும்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட். ஸோ ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஆக்ட்ல என்னன்னா பென்ஷன் ஃபண்டுடைய எப்படி ரெகுலேட் பண்ணணும் பிளஸ் அதனோட டெவலப்மெண்ட் என்ன அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது எக்ஸ்டென்ஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா, இந்தியா ஃபுல்லா இட் இஸ் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இது வந்து எப்போ ஃபர்ஸ்ட்க்கு வரும், எப்போ வந்து இட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல் கெசட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்ததுல இருந்து இட் இஸ் அப்ளிகபிள் ப்ரொவைடட் தட் difference may be appointed for different provisions of this act. So இந்த ஆக்ட் இருக்கு அப்படின்னா எல்லாமே ஒட்டுமொத்தமா இந்த ஆக்ட்ல வந்து ஒரே நாள் வந்துடாதுடா. ஸோ இப்போ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி ஆக்ட் 2013 அப்படின்னு இருக்கு பார்த்தேன் அப்படின்னா இது வந்து டே டு டே என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா அமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஐசிஎம்ஏ ஆக்ட் அண்ட் ஐசிஐ ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஐசிஐ ஸ்டார்ட் பண்ண நாள் ஐசிஎம்ஏ ஸ்டார்ட் பண்ண நாள் வந்து அந்த ஆக்ட்னு சொல்லுவோம். பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் டே டு டே நமக்கு அமெண்ட்மெண்ட் ஆகிட்டு தானே இருக்கு, டிஃப்ரெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ஆக்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டேட்ல வந்து வரும். So in any such provisions to the commencement of this act shall be construed as a reference to coming into force of that provision. Next definition. In this act, unless the context otherwise requires, so வேற எதனாவது unless the context otherwise requires வேற எதுவும் சொல்லல அப்படிங்கும் போது ஸோ டெஃபினிஷன்ஸ் வந்து சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அத்தாரிட்டினா என்ன? இந்த ஆக்ட் படி பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2013 படி வாட் இஸ் அத்தாரிட்டி அப்படின்னா சோ அத்தாரிட்டி அப்படின்றது இந்த இடத்துல எங்கெல்லாம் நம்ம அத்தாரிட்டி யூஸ் பண்றோமோ அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல மொட்டையா அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி அவங்க யாரு மேம்? சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி யாரு அப்படின்னா அண்டர் செக்ஷன் 27ல சோ ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டோம்னா ஸோ இந்த பென்ஷன் ஃபண்ட் ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ், அதோட அக்கௌண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ், தென் கஸ்டமர் சர்வீஸ் இது எல்லாத்தையும் பாக்குறவங்களுக்கு பேரு தான் சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. ஓகே, ஸோ சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சினா என்ன அப்படின்னா இட் இஸ் அன் ஏஜென்சி ஆர் பர்சன் எது வேணா வச்சுக்கோ ஆர் அசோசியேஷன். அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா இந்த பென்ஷன் ஃபண்ட் ரிலேட்டடா ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், தென் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் பென்ஷன் ஃபண்டினுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ
அவங்களுடைய சர்வீஸ் இது எல்லாத்தையும் பாக்குறது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. சேர் பர்சன் வந்து யாரு அப்படின்னா அந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு அத்தாரிட்டி சொன்னாலே அந்த அத்தாரிட்டிக்கு ஒரு ஹெட் பர்சன் இருப்பாங்க, சேர் பர்சன். அவங்களதான் இந்த இடத்துல சேர் பர்சன் சொல்றோம். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னா என்ன? சோ டாக்குமெண்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்படின்றது எனி மேட்டர், ஓகேயா, விச் இஸ் ரிகார்ட்ஸ் டு த ப்ரொவிஷன் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட். இந்த பென்ஷன் ஃபண்ட பத்தின என்ன மேட்டரா வேணா இருக்கட்டும், மேபி ரிட்டனா இருக்கலாம், எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் அப்பான் எனி சப்ஸ்டான்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் லெட்டரா இருக்கலாம், ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ் மோர் தென் தோஸ் மீன்ஸ். சோ இதுல சொன்ன ஒரு மூலியமாவோ, அதாவது ரிட்டனோ, எக்ஸ்பிரஸ்டோ, இம்ப்ளைடோ, இல்ல லெட்டர் மூலியமாவோ, ஃபிகர்ஸ் மூலியமாவோ, மார்க்ஸ் மூலியமாவோ எதுவா வேணா இருக்கலாம். மேபி பிரிண்டடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கலாம், சாஃப்ட் காப்பியா இருக்கலாம், அப்படி இல்ல ஹார்ட் காப்பியா இருக்கலாம். சோ விச் இஸ் இன்டெண்டட் டு பி யூஸ்டு ஆர் விச் மே பி யூஸ்டு. ஒண்ணு நான் யூஸ் பண்ற நோக்கத்தோடயோ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோடயோ நான் என்ன பண்றேன், இந்த இன்டரிம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆர் an intermediary or any other entity connected with the national pension system for the purpose of recording that matter. அப்போ நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகியிருக்க எந்த அத்தாரிட்டி ஆகட்டும், எந்த இன்டர்மீடியரி ஆகட்டும், இன்டர்மீடியரினா யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், இல்ல எந்த ஒரு இன்டரிம் பென்ஷன் ஃபண்ட் அண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியா இருக்கட்டும், இவங்க யாரு வேணா பென்ஷன் ஃபண்ட் ரிலேட்டட் ஆன மேட்டர்ஸ ரிட்டனாவோ, எக்ஸ்பிரஸ்டாவோ, லெட்டர்ஸாவோ, ஃபிகர்ஸாவோ, எலக்ட்ரானிக் ஃபார்ம்லயோ இல்ல ரிட்டன் பிரிண்டட் ஃபார்ம்லயோ வச்சு யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணணும்ன்ற நோக்கத்தோட அவங்க வந்து இதெல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னா தட் இஸ் கால்டு டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னா யாரெல்லாம் தனித்தனியா பென்ஷன் அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அவங்களுக்குன்னு தனி அக்கௌண்ட்ஸ் இருக்கும். தட் அக்கௌண்ட் இஸ் கால்டு இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட். அண்டர் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கீழே ஒரு சப்ஸ்கிரைபரும் பென்ஷன் ஃபண்டுடைய சப்ஸ்கிரைபரும் தனக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருமா. தட் அக்கௌண்ட் இஸ் கால்டு இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட். ஓகே, தி நெக்ஸ்ட் இன்டர்மீடியரி. சோ வாட் இஸ் இன்டர்மீடியரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ. Okay, then what is intermediary? Intermediary includes pension fund. அப்ப இன்டர்மீடியட் இந்த இடத்துல எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா பென்ஷன் ஃபண்ட், சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. அவங்க யாருன்னு பார்க்கலையா, யாரெல்லாம் வந்து இந்த பென்ஷன் ஃபண்ட் ரிலேட்டடான ரெக்கார்ட் பண்றாங்க, சோ அக்கௌண்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அந்த ஏஜென்சியை நம்ம என்ன சொல்றோம், சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி சொல்றோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப இந்த இன்டர்மீடியரி அப்படின்றது யாரெல்லாம் குறிக்குது அப்படின்னா இந்த பென்ஷன் ஃபண்ட் ரிலேட்டடா யாரெல்லாம் வந்து நமக்கு அட்வைசர் கொடுக்குறாங்க, ரிட்டையர்மெண்ட் அட்வைசர், பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ், அதர் பர்சன்ஸ் ஆர் அதர் என்டிட்டி கனெக்டட் வித் கலெக்ஷன், மேனேஜ்மெண்ட், ரெக்கார்ட் கீப்பிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேஷன்ஸ் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட். இவங்க எல்லாருமே என்னன்னா இன்டர்மீடியரி குறிக்குது. அப்போ இன்டர்மீடியரி இன்க்ளூட்ஸ் பென்ஷன் ஃபண்ட். பென்ஷன் ஃபண்டையும் இன்டர்மீடியரின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட், அவங்களையும் இன்டர்மீடியரின்னு சொல்லுவோம். பென்ஷன் ஃபண்ட் அட்வைசர், ரிட்டையர்மெண்ட்டுக்கு நமக்கு கொடுக்குற அட்வைசர், பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அண்ட் சர்ச் அதர் பர்சன்ஸ் ஆர் என்டைட்டி கனெக்டட் வித் கலெக்ஷன், மேனேஜ்மெண்ட், ரெக்கார்ட் கீப்பிங், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட். இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்மீடியரின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மெம்பர். மெம்பர் வந்து யாரு அப்படின்னா இந்த அத்தாரிட்டி கீழே நேஷனல் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதனுடைய மெம்பரா ஆர் இதனுடைய சேர் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெம்பர்ஸ் மொத்தமா குறிக்கிறோம். நெக்ஸ்ட் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் ரெஃபர்டு டு இன் செக்ஷன் 20. So section 20ல சொல்றாங்க it is a contributory pension system. As I told already, employer தன்னுடைய எம்ப்ளாயிக்கு இவ்வளவு பெர்சன்டேஜஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், எம்ப்ளாயியும் தன்னுடைய சேலரில இருந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எடுத்து வச்சிடணும். Okay, whereby contributions from a subscriber are collected and accumulated in an individual pension account using a system of point of presence, a central record keeping agency, pension fund as may be specified by the regulation. So சொன்ன மாதிரி section 20 படி நம்ம சப்ஸ்கிரைபர்னுடைய கான்ட்ரிபியூஷன், சப்ஸ்கிரைபர் யாரு, எம்ப்ளாயி, ஓகேயா, அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அக்யூமுலேட் பண்ணி இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்டிங்க்கு வந்து அந்த சிஸ்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட். யாரெல்லாம் வந்து
சப்ஸ்கிரைபர்னுடைய அசெட்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கலாம் ட்ரஸ்டீஸ். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட் மீன்ஸ் த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் who hold the assets of subscribers for their benefit. அவங்க பெனிஃபிட்காக யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ சோ அவங்கலாம் ட்ரஸ்டீஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன் மீன்ஸ் பப்ளிஷ்ட் இன் அபிஷியல் கெசட்ல நம்ம என்னெல்லாம் பப்ளிஷ் பண்றோமோ அதெல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். பென்ஷன் ஃபண்ட். பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னா மீன்ஸ் an intermediary which has been granted a certificate of registration under subsection 3 of section 27 by the authority as a pension fund. So as per section 27 subsection 3 படி அவங்க வந்து ஒரு certificate of registration கொடுக்குறாங்க. They grant a certificate of registration. என்னன்னு? It is a pension fund receiving contributions, then accumulating them and making payments to the subscriber in the manner. So அத்தாரிட்டி என்ன சொல்லுது? ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறது. திஸ் இஸ் அ பென்ஷன் ஃபண்ட். இதை வந்து கான்ட்ரிபியூஷன்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்றோம், அதெல்லாம் அக்யூமுலேட் பண்றோம், அதை ஒரு அகைன் பேமெண்ட் ஆக்கி அகைன் சப்ஸ்கிரைபருக்கே சொன்ன மேனர்ல ஆஸ் பர் அவர் ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பென்ஷன் ஃபண்ட். ஓகே. தென் பென்ஷன் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் மீன்ஸ் த ஃபண்ட் கன்ஸ்டிடியூட்டட் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 40. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஸோ இம்பார்ட்டன்ஸ் முன்னிலைன்னு சொல்லலாம். பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னா யாரு முன்னிலையில அந்த மாதிரி. ஸோ பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் மீன்ஸ் an intermediary registered with an authority under section 27 as a point of presence. So அப்போ authority வந்து யார் எந்த இன்டர்மீடியரிய வந்து பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸா வந்து அவங்க சூஸ் பண்றாங்களோ are capable of electronic connectivity with the central record keeping agency for the purpose of receiving and administrating fund. So அப்போ இவங்க என்ன பண்றாங்க? இந்த பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ வந்து யார வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸா நம்ம எந்த இன்டர்மீடியரிய வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றோமோ ஸோ அவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கலி கனெக்டிவிட்டியில இருப்பாங்க சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியோட. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த பென்ஷன் ஃபண்டை ரிசீவ் பண்றதுக்கும் அந்த ஃபண்டை நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கும் ஸோ அந்த ஃபண்ட்ல இருந்து நம்மள பே பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ் பண்றவங்க யார் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் prescribed மீன்ஸ் prescribed by rules made under this act. Regulated assets அப்படின்னா the assets and properties both tangible or intangible எதுவா வேணா இருக்கலாம், owned or leased or developed by other rights, developed by and other rights belonging to the central record keeping agency. So central record keeping agency வந்து tangible assets ஓ intangible assets ஓ assets-யோ இல்ல properties-யோ own பண்றாங்க இல்ல லீஸுக்கு விடுறாங்க or develop பண்றாங்க அப்படின்னா so that is called regulated assets. So assets or properties which are regulated by the central record keeping agency is called regulated assets. Regulations அப்படின்னா so there are some rules and conditions made by the authority, that is called regulations. Scheme அப்படின்னா so means the scheme of pension fund approved by the authority. எந்த ஸ்கீம் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க that is called scheme. Securities appellate tribunal அப்படின்னா so established under section 1 of subsection 15A of Securities and Exchange Board of India Act 1992. So SEBI Act இல்லையா, Securities and Exchange Board of India SEBI Act 1992 படி அவங்க வந்து செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் ஒண்ணு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிபியூனலோட வேலை என்ன அப்படின்னா இந்த செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடா பென்ஷன் ஃபண்டு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ் ஸோ இது ரிலேட்டடா எதனாவது அப்பீல் வந்தது அப்படின்னா மேல்முறையீடு வந்ததுன்னா ஸோ அதை தீர்த்து வைக்கிற அந்த ட்ரிபியூனல் பேரு தான் செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல். சப்ஸ்கிரைபர் அப்படின்னா பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீமை வந்து யாரு வந்து யூஸ் பண்றாங்களோ தட் பர்சன் இஸ் கால்டு சப்ஸ்கிரைபர். ட்ரஸ்டி பேங்க் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி யார பேங்கிங் கம்பெனி வந்து டிஃபைன் பண்றாங்களோ தட் இஸ் கால்டு ட்ரஸ்டி பேங்க். ஓகே. The next national pension system section 20 national pension system படி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா so the contributory pension system notified by the government of India in the Ministry of Finance. So அப்போ நிதித்துறையில மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிதித்துறையில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு வைடு நோட்டிபிகேஷன் மூலியமா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து நம்பர்
5/7/2003 ECP and PR Pension Regulatory Fund dated on 22nd December 2003ல வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இட் ஷல் பி டீம்டு டு பி தி நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். இது என்னவா நம்ம கருதிக்கிறோம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்த இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னா நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் எப்ப இருந்தது அப்படின்னா January 1st 2004ல இருந்து வந்ததுக்கான ஓகே. அதுல இருந்து டே பை டே டைம் டு டைம் நம்ம அமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரெகுலேஷன்ஸ். நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டைன்ட் இன் தி சைட் நோட்டிபிகேஷன் ஏதாவது சொல்லியிருந்தாலும் கூட the national pension system shall on commencement of this act have the following features. So anything contained in the same notification அதாவது சொல்லி இருந்தாலும் கூட ஸ்பெஷலி சொல்லி இருந்தாலும் சொல்லியிருக்காட்டியும் கூட சில ஃபீச்சர்ஸை வந்து கொடுக்குறாங்க. நேஷனல் பென்ஷன் சிஸ்டமுடைய சில ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அது கமென்ஸ்மெண்ட் ஆனப்போ இந்த ஆக்ட் கமென்ஸ்மெண்ட் ஆனப்போ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா so every subscriber shall have an individual pension account number. இந்த NPS கீழ நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கீழ எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருக்கணும், பென்ஷன் அக்கௌண்ட் இருக்கணும். Okay, then withdrawals not exceeding 25% of contribution made by the subscriber may be permitted from the individual pension account subject to the conditions. So அப்போ அந்த பென்ஷன் அக்கௌண்ட்ல இருந்து அவர் எவ்வளவு எக்ஸிட் பண்ணிக்கலாம்னா not exceeding 25% contribution made by the subscriber. அப்போ அவங்க மொத்தமா பண்ண கான்ட்ரிபியூஷன்ல 25%க்குள்ள அவங்க வேணா வித்ட்ராவ் பண்ணிக்கலாம் வித் சப்ஜெக்ட் டு சர்டைன் கண்டிஷன்ஸ். அதுவும் எதுக்காகனா எக்ஸாக்ட்லி எதனாவது பர்பஸ்க்காக, அதுவும் வித்தின் ஒரு லிமிட்டோட. ஓகே, the functions of record keeping, accounting and switching of options by the subscriber shall be affected by the record keeping agency. So அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. That shall be a choice of multiple pension funds and multiple scheme. So நான் multiple pension fund போட்டுக்கலாம், அதாவது recognized provident fund, unrecognized provident fund, public provident fund, statutory provident fund அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மல்டிபிள் பென்ஷன் ஃபண்ட் இருக்கு, மல்டிபிள் ஸ்கீம்ஸ் இருக்கு. So provided that எப்போ அப்படின்னா the subscriber shall have an option to investing up to 100% of his fund in the government securities. இந்த ஸ்கீம் எப்பதான் அவனுக்கு மல்டிபிள் ஸ்கீம்ஸ் வரும்னா 100% அவனோட ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா மட்டும் அவனுக்கு வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸ் மல்டிபிள் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. Then the subscriber seeking minimum assured return shall have an option to invest his fund in such schemes providing minimum assured returns as may be notified by the authority. So authority notify பண்ண சில பெர்சன்டேஜஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ரிட்டனா வந்து அஷ்யூர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி இருந்த அஷூரன்ஸ் கொடுத்தா வேணா மல்டிபிள் ஸ்கீம்ஸ் அண்ட் மல்டிபிள் பென்ஷன் ஃபண்ட்ஸ் சாய்ஸஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. There shall be the profitability of the individual pension account in case of change of employment. ஒருவேளை எம்ப்ளாய்மெண்ட் நான் மாறும்போது போர்ட்டபிலிட்டி அதாவது கேரி ஓவர் பண்ணிக்கலாம். நான் இங்க இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறேன் அப்படிங்கும்போது என்னோட ஸ்கீமையும் நான் என்ன பண்ணிக்கலாம், கேரி ஓவர் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷல் பி த்ரூ பாயிண்ட்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் டு தி சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. ஸோ யார் முன்னாடி இந்த கான்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னா சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியினுடைய முன்னாடி. There shall not be any implicit or explicit assurance of benefits except a market based guarantee mechanism to be purchased by the subscriber. So அப்போ implicit or explicit assurance of benefits வந்து எதுவுமே கிடையாது எந்த கான்செப்ட்ல அப்படின்னா except one of the concept market based guarantee mechanism to be purchased by the subscriber. அவர் வந்து மார்க்கெட் பேஸ்ட் மெக்கானிசம் கீழே வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, பென்ஷன் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த கேஸ் தவிர மற்ற கேஸ்ல வந்து எக்ஸ்பிளிசிட்டாவோ இம்ப்ளிசிட்டாவோ எந்த ஒரு அஷூரன்ஸ் ஆஃப் பெனிஃபிட்டும் கிடையாது. A subscriber shall not exit from the National Pension System Act except may be specified by the regulations. அதுல இருந்து வந்து அந்த சிஸ்டம் வந்து எக்ஸப்ட் நம்மளால எக்ஸிட் ஆக முடியாது, ஒன்லி ஸ்பெசிஃபைட் பை ரெகுலேஷன்ஸ். அது சொன்ன சில கண்டிஷன்ஸ் தவிர மற்ற கண்டிஷன்ல நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸிட் ஆக முடியாது. அட் எக்ஸிட் ஒருவேளை அப்படி எக்ஸிட்டா இருந்தா சப்ஸ்கிரைபர் ஷல் பர்ச்சேஸ் an annuity from a life insurance company in accordance with regulations. அப்படி ஒருவேளை நான் அதுல இருந்து எக்ஸிட் ஆகுறேன், சில ரீசனபிள் கிரவுண்டு கீழே நான் எக்ஸிட் ஆகுறேன் அப்படின்னா சோ என்னோட மொத்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து எனக்கு ஒரு லம்சம் ஆனுட்டியா கொடுப்பாங்க. ஓகே, ஆனுட்டினா இயர்லி ரெசிப்ட், இயர்லி வந்து நம்ம வந்து ஒரு ரெசிப்டா ரிசீவ் பண்ணிக்கிறோம். And next, in addition to the individual pension account maintenance as A of subsection 2, subscriber may also at his option have an additional account under the national pension system having the features mentioned as a C to G of subsection 2. அப்ப என்ன சொல்றான், அவனுக்கு வேணும் அப்படின்னா அடிஷனல் அக்கௌண்ட் வேணா NPS கீழ அடிஷனல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். பட் அது ஆல்சோ ஹேவிங் additional feature that the subscriber shall be free
to withdraw the part of all his money at time from an additional account. So அந்த additional accountல இருந்து என்ன அப்படின்னா withdraw all of his money, அதுல இருந்து அவனுக்கு வந்து free, he is giving an freedom. Okay, and then next, central record keeping agency அப்படின்னா என்ன? Section 21 வந்து CRA வந்து define பண்ணுது. CRA stands for Central Record Keeping Agency. Authority shall, by granting a certificate of registration under subsection 3 of section 27, appoint a central record keeping agency. So authority வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா central record keeping agency section 27 படி appoint பண்ணலாம். So maybe provided public interest இருந்தா more than one agency கூட அவங்க CRA வந்து more than one CRA கூட அவங்க appoint பண்ணலாம். ஒரே ஒரு central record keeping agency தான் இருக்கணும்னு இல்ல, public interest இருந்தா more than one அவங்க appoint பண்ணலாம். So இந்த CRA வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ் பண்ணி டு த பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்னா யார் முன்னிலையில, ஸோ டுவர்ட்ஸ் எதனுடைய முன்னிலையில, எதனுடைய எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ் பண்றோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பென்ஷன் ஃபண்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி அதுல இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு வந்து டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணணும். So as may be assigned to it under the certificate of registration as may be determined by regulations. All the assets and properties owned, leased, developed by the CRA shall constitute regulated assets. And so என்ன சொல்றாங்க அப்படின்னா CRA மூலியமா டெவலப் பண்ண, லீஸ் பண்ண, ஓன் பண்ணப்பட்ட அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது என்ன பண்ணணும்னா ரெகுலேட்டட் அசெட்ஸ் தான் வந்து கன்ஸ்டிடியூட் பண்றாங்க. So then upon expiry of certificate of registration or early revocation thereof, அப்போ ஒண்ணு முன்னாடியே வந்து பென்ஷன் ஃபண்டை வந்து அவங்க ரிவோக் பண்ணிக்கிறாங்க. ஸோ கெட்டிங் பேக் அவங்க வந்து ரிவோக் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது the authority shall be entitled to appropriate and take over the regulated assets. அப்படி இருக்கும்போது ஒண்ணு முன்னாடியே நான் ரிவோக் பண்ணிட்டேன் பென்ஷன் ஃபண்ட் பென்ஷன் சிஸ்டம், அப்படி இல்லைன்னா என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிரவுண்டுக்குள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி ரெகுலேட்டட் அசெட்ஸ் டேக் ஓவர் பண்ணி அப்ராப்ரியேட் பண்ணலாம். Appropriate in the sense பிரிச்சு கொடுக்கறது either by itself through or an administrated or a person nominated by this behalf. ஒன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலியமாவோ இல்ல யாரனா இதுக்கு நம்ம நாமினேட் பண்ணிருந்தோம்னா அந்த பர்சன் மூலியமாவோ அந்த அசெட்ஸ் வந்து நம்ம அப்ராப்ரியேட் பண்ணி பிரிச்சு கொடுத்துடலாம். Provided that the central record keeping agency shall be entitled to be compensated the fair value. அந்த சிஆர்ஏக்கு வந்து நம்ம வந்து சில ஃபேர் வேல்யூ வந்து காம்பன்சேட் பண்ணணும் டு பி அசர்டைன் பை த அத்தாரிட்டி. அந்த வேல்யூவை யார் கண்டுபிடிப்பாங்கன்னா தட் அத்தாரிட்டி ஆஃப் சச் ரெகுலேட்டட் அசெட்ஸ் as may be determined by the regulations. Provided further that whether the earlier revocation of certificate of registration is based on violation of conditions in the certificate of registration of the provisions of this act or regulations. So in the act இல்ல சொன்னப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதோ நம்ம மீறிட்டோம், கண்டிஷன்ஸை நம்ம மீறி வயலேட் பண்ணி அதனால என்னோட சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை நான் ரிவோக் பண்ணிட்டேன். இந்த ப்ரொவிஷன்ஸ்ல இந்த ஆக்ட்ல சொன்ன ப்ரொவிஷன்ஸ் ஏதோ நான் மீறி அதனால நான் சர்டிபிகேட் வந்து நான் ரிவோக் பண்ணிட்டேன் அப்படிங்கும் இந்த கண்டிஷன் தவிர மத்த கண்டிஷன்ல டிட்டர்மைன் பை த அத்தாரிட்டி the central record keeping agency shall not be entitled to claim any compensation in respect of such regulated assets. So இந்த கேஸ் தவிர மற்ற கேசஸ்ல வந்து ரெகுலேட்டட் அத்தாரிட்டிக்கு வந்து எந்த காம்பன்சேஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the next point of presence. So point of presence section 22, the authority may by granting a certificate of registration under subsection 3 of section 27 permit one or more persons to act as a point of presence. So authority வந்து so நம்ம சர்டிபிகேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கறது மூலியமா ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆக்ட் பண்ண சொல்லி சொல்லுது. அவங்களோட வேலை எதுக்குன்னா ஃபார் த பர்பஸ், எந்த பர்பஸ்க்காக அவங்க அப்பாயிண்ட் பண்றோம்னா ரிசீவிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் தெம் டு ட்ரஸ்டி பேங்க். இந்த பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்னுடைய வேலை என்ன அப்படின்னா எந்த பர்பஸ்க்கு அவங்களை அப்பாயிண்ட் பண்றோம்னா கான்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணி, அதாவது யாரெல்லாம் வந்து மாசம் மாசம் தன்னோட பென்ஷன் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதெல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி
இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை யாருக்கு ட்ரஸ்டி பேங்க்குக்கு எந்த பேங்க்குக்கு போகணுமோ அந்த பேங்க்குக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்றோம். So as a case may be and paying out benefits to the subscribers in accordance with the regulations. So regulations ஏதாவது சொல்லியிருந்தா கூட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதனாவது பெனிஃபிட் பே பண்ணணும்னா அதையும் பே அவுட் பண்றாங்க made by the authority from time to time in this regard. A point of presence shall function in accordance with the terms of its certificate of registration and the regulations made under this act. Okay. So in the act la சொன்னதுபடி point of presence வந்து function பண்றாங்க. Next, pension fund. What is pension fund? Section 23 defines pension fund. The authority may, by granting a certificate of registration under subsection 3 of section 27, permit one or more persons to access the pension fund. So அப்போ authority நம்ம CRA authority, Central Record Keeping Authority என்ன பண்றாங்க அப்படின்னா, so by issuing a certificate of registration for pension fund ரெஜிஸ்டர் பண்றாங்க. So அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது மூலியமா ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இந்த பென்ஷன் ஃபண்டுக்கு வந்து ரிசீவ் பண்றதுக்கோ இல்ல அக்யூமுலேட் பண்றதுக்கோ பேமெண்ட் பண்றதுக்கோ அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இந்த பென்ஷன் ஃபண்ட் ரிலேட்டடா எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. So the number of pension funds shall be determined by the regulations and the authority may in public interest vary the number of pension funds. So அப்ப நான் சொன்னாலே ஆல்ரெடி நம்ம நம்பர் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு சிலருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. சோ அதுவும் என்ன அப்படின்னு, provided that at least one of the pension fund shall be a government company. சோ அதுல நம்ம அவங்களுக்கு கொடுக்குற நம்பர் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட்ல எதனாவது அட்லீஸ்ட் ஒன்னாவது கவர்மெண்ட் கம்பெனியுடைய பென்ஷன் ஃபண்ட் கீழே இருக்கணும். Okay, explanation for the purpose of this section. Expression government company shall have the meaning assigned to it in section 617 of the Companies Act 1956. So அப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படின்றது Companies Act 1956ல section 617ல வந்து சொல்லியிருக்காங்க, 617ல வந்து சொல்லியிருக்காங்க. Next, pension fund shall function in accordance with the terms of its certificate of registration and regulations made thereunder. This act இந்த ஆக்டுக்கு கீழே சொன்ன ரெகுலேஷன்ஸ் படி என்ன பண்றாங்க, சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த பென்ஷன் ஃபண்டை வந்து ஃபங்க்ஷன் பண்றாங்க. பென்ஷன் ஃபண்ட் shall manage all schemes in accordance with regulations. Next, certain restrictions on foreign companies or individuals or association of persons. So சில restrictions இருக்கு. ஒன்னு foreign companiesக்கோ இல்ல individual personsக்கோ இல்ல association of group of personsக்கோ இந்த pension fund மூலியமா அதுல டீல் பண்றதுக்கு அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ செக்ஷன் 24ல அது என்னன்னா, the aggregate holding of equity shares by a foreign company. ஸோ ஃபாரின் கம்பெனியுடைய மொத்த aggregate equity shares either by itself ஒண்ணு அவங்க ஹோல்ட் பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் இல்ல அவங்களோட நாமினிஸ் இல்ல எதனாவது இண்டிவிஜுவல் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அவங்களுடைய ஃபாரின் கம்பெனில இருக்கிற ஈக்விட்டி ஷேர்ஸ் மொத்த ஹோல்டிங்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாலும் சரி ஃபாரின் கம்பெனில இல்ல அன்ரெஜிஸ்டர்டா இருந்தாலும் சரி எதனாவது கண்ட்ரிஸ் அவுட் சைடு இந்தியா, சரியா, அதை மொத்தமா டேக்கன் இன் தி பென்ஷன் ஃபண்ட் shall not exceed 26% of the paid up capital of such fund. சோ அப்போ அந்த மொத்த அக்ரிகேட்டை எடுத்துட்டு அவங்களோட பென்ஷன் ஃபண்ட் வந்து அந்த மொத்த ஈக்விட்டி ஷேர்ஸ்ல வந்து 26% of such paid up capital வந்து exceed ஆக கூடாது. or such percentage as may be approved for an Indian insurance company. ஒன்னு அந்த 26%, அப்படி இல்லைன்னா இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க அப்ரூவ் பண்ண பர்சன்டேஜ், இந்த ரெண்டுல எது ஹையரோ அந்த அமௌண்ட்டை விட அவங்க எக்ஸீட் ஆக கூடாது. ஓகே, ஒன்னு ஃபாரின் கம்பெனி அவங்க வந்து ஃபாரின் கம்பெனில ஒன்னு எதனாவது அவங்களோ இல்ல சப்சிடரியோ அவங்களோட நாமினிஸோ இல்ல எனி இண்டிவிஜுவல்ஸ் ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஃபாரின் அவுட் சைடு இந்தியால வந்து ஒரு கம்பெனில வந்து ஷேர் வச்சிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் by a foreign company, அதுல 26% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல். அப்படி இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளோட இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க சொன்ன பர்சன்டேஜஸ் இந்த 2%ல whichever is higher that அமௌண்ட்டுக்கு எக்ஸீட் ஆக கூடாது. ஸோ திஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த அமௌண்ட்டுக்கு அவங்களோட பென்ஷன் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸீட் ஆக கூடாது. Okay, the next, prohibition of investment of funds of subscriber outside India. So the pension fund டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவுட் சைடு இந்தியா வந்து எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண கூடாது. ஓகே, டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி இந்தியாவுக்குள்ள இருந்து வர பென்ஷன் ஃபண்டா நீ வேற எங்கேயும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண கூடாது. எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. ஸோ சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியினுடைய எலிஜிபிலிட்டி என்ன
சிஆர்ஏ வந்து இருக்கணும்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 26 என்ன சொல்லுதா, the CRA points of presence and pension fund இதெல்லாமே shall satisfy the eligibility norms as may be specified by the regulations, including minimum capital requirement, past track record இருக்கணும், including the ability to provide a guaranteed return, cost, fees, geographical reach இருக்கணும், customer base, information technology capability இருக்கணும், HR இருக்கணும், search other matters. இந்த eligibility எல்லாம் யாருக்கு இருக்கணும்னா CRA வந்து இருக்கணும். ஓகே, okay. And with this, your National Pension Fund Regulatory and Development Authority Act comes to an end. Okay, so with this chapter comes to an end. Yeah, இதோட நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் முடிஞ்சது. பேலன்ஸ் இன்னும் ஒரு just 22 ஆக்ட் இருக்கு, அதுவும் முடிஞ்சிடும். Thank you everyone.